நல்லா இருந்ததுங்க படம். இது ஒரு புது அட்டம்ப்ட்டு. எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்க்கணும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரு. இதில் வந்து எப்போவுமே நிறைய படத்தில் கதையில் வந்து நம்மக்கிட்டே புரிஞ்சிடும் யார் கொலையாளின்றது. இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர்னா மக்கள்கிட்ட விடுறாங்க, நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் யாருக்கு அப்படின்ற மாதிரி. இது தமிழ் சினிமாவில் ஒரு புதுவிதமான ஒரு முயற்சியாக நான் பார்க்குறேன். இது எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், சூப்பராக இருந்துச்சு படம். சஸ்பென்ஸ் மூவி. ரொம்ப எல்லா சஸ்பென்ஸ் மூவி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஏன்னா வந்து கடைசியில் வந்து ஆடியன்ஸ் கிட்டேயே கொஸ்டினை கேட்டுட்டு இருக்காங்க, யார் அந்த கில்லர், யார் அந்த இதுன்றது. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஆமாம், அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. வித்தார்த் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, பேசாமையே நடிச்சிருக்காரு, ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கூட மனசாட்சியா ஒருத்தர் வருவாரு, அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அப்படிலாம் எதுவும் தோணல, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்தது பாஸ். சஸ்பென்ஸ் மூவி, ஒரு சஸ்பென்ஸான இது கொண்டு வந்திருந்தாங்க. கடைசியில் யார் கில்லருங்கிறத வந்து நம்ம மேலே போட்டு விட்டாங்க. அது ஒரு பெரிய இது. ஏன்னா ஆக்சுவலாக புரியாத புதிருக்கு அப்புறமா இது ஒரு இது. ஏன்னா புரியாத புதிரில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. த்ரில்லரை விட இது சஸ்பென்ஸ் நல்லா இருந்தது, அது ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே வித்தார்த் வந்து ஒரு டைலாக்கே இல்லாட்டியும் அவரோட எக்ஸ்பிரஷன் சூப்பராக இருக்குது. சந்தோஷ் பிரதாப்பை ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சீரியஸ் ரோல் இல்லாமல் ஒரு மாதிரி ஜோயலாக காமெடியாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன். அவர் வந்து ஒரு மனசாட்சி கேரக்டர் பண்ணியிருக்காரு, செம்மையாக பண்ணியிருக்காரு. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. கலையரசனும் எப்போவுமே அவர் சொல்ல தேவையில்ல. புதுசாக நடித்த ஹீரோயின் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க ரோல் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து பெஸ்ட்டுங்க. ரெண்டுத்துலையும் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நான் மோசம்னு சொல்ல மாட்டேன். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எல்லாருமே அதை இது பண்ணுறாங்க இல்லையா, யார் யாருன்றது நம்மளுக்கு ஒவ்வொரு தனித்தனி ஸ்டோரி மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப் அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கிறிஸ்பான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. மூவி ஓகே சார், ஒன் டைம் வாட்ச்சு. சஸ்பென்ஸாகவே இருந்தது. கிளைமேக்ஸில் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்கன்னு ஆடியன்ஸுக்கே விட்டுட்டாங்க. ஸோ ஓவரால் ஸ்க்ரீன் பிளே வாஸ் குட், நோ ப்ராப்ளம். எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்டிங் வைஸ் உங்களுக்கு பிடிச்ச சீனா என்ன சொல்றீங்க? பிடிச்ச சீன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸில் சொல்கிறாங்களா ஆடியன்ஸ் நீங்களே டிசைட் பண்ணுங்கன்னு. சார் அது ஒரு நல்ல தாட், டைரக்ஷன் டச் இருக்கு. நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, 4 பேர் காமிச்சிட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க யாருன்னு. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருந்தது. அப்படின்னு சொல்ல முடியாது, ஓவரால் ஃபிலிமே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்க்க முடியாது, ஓவரால் ஃபிலிம் வாஸ் குட். எதுவுமே இல்லை, லேக் எல்லாம் எதுவுமே இல்லை. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அவரோட எக்ஸ்பிரஷன் தான் ஃபுல்லாக இதில் நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பர். கலையரசன், அப்புறம் வந்து விஜய் வில்லன். மெயினாக வில்லன் வந்து அவர் தான் பெரிய ப்ளஸ்ஸு. அதாவது கோவம் வர்ற மாதிரியே பண்ணுவாங்க. எப்போ ஒரு வில்லன் மேலே நமக்கு கோவம் வருதோ ஆக்சுவலி அப்போ அவரோட ஆக்டிங் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ நல்லா இருக்கும், சூப்பர். லேகிங்கிறத விட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. பட் ஆனால் அது புரியல, என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களா எல்லாருமேட்டு. கடைசியில் எல்லாருமே ஒரே இதில் கொண்டு வரும்போது தான் அதோட இதுவே நல்லா இருந்தது. அது செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது தான் தெரியுது அதோட கான்செப்ட். நல்லா படம் நல்லா இருந்தது. என்ன மாதிரி எடுத்துருக்காங்க ஸ்டோரி? ப்ரோ கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி ப்ரோ. கடைசியில் ஆடியன்ஸே கெஸ் பண்ண விட்டுருக்காங்க என்ன அப்படின்ட்டு. கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும், யார் கில்லராக இருப்பாங்கன்னு ஆடியன்ஸே கெஸ் பண்ண விட்டுருக்காங்க. அதான் ப்ரோ. எப்படி நடிச்சிருக்காங்க? நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ, எல்லாருமே நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காங்க. லேக் போரெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ, நேச்சுரலாக போய் ஸ்லோனஸ் இருந்தது, ஆனால் போர் அடிக்கல படம். ட்விஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் கடைசியில் கிளைமேக்ஸ் வந்து ஆடியன்ஸை கெஸ் பண்ண விட்டுட்டாங்க ப்ரோ. ஆமாம், ஆடியன்ஸோட கெஸ்ஸுக்கே விட்டுட்டாங்க. அதான்